வணக்கம். தமிழகத்தின் மிக பழமையான நகரில் ஒன்று மதுரை. 1000 புயல் மலையினை தாண்டி இன்றும் உயிர்ப்புடன் தன் வரலாற்றை கம்பீரமாக தாங்கி நிற்கும் ஊர். குறிப்பிடத்தக்க 1000 வரலாறு மதுரை குறித்து உண்டு. அவ்வகையில் தற்போது மதுரைக்கு அழகு சேர்க்கும் வண்டியூர் தெப்பக்குளம் குறித்து பார்க்கலாம். மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் 1600களில் மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கரால் வெட்டப்பட்டது. கட்டிடக்கலை மீது ஆர்வம் கொண்ட நாயக்க மன்னர்கள் மதுரையை ஆண்டது மதுரை வரலாற்றின் பொற்காலம் என்றே சொல்லலாம். 1000 அடி நீளமும் 950 அடி அகலமும் கொண்டு சதுரமாக அமைக்கப்பட்டது இந்த தெப்பக்குளம். இதன் ஆழம் 29 அடியாகவும் நீர் கொள்ளளவு 115 கன அடியாகவும் உள்ளது. இந்த தெப்பக்குளத்தின் நடுவில் ஒரு மைய மண்டபம் உருவாக்கப்பட்டது. வெளியே பல்லவ கட்டிடக்கலை பாணியிலும் உள்மண்டபம் முகலாய கட்டிடக்கலை பாணியிலும் உருவாக்கப்பட்டது. வெட்டிய இந்த தெப்பக்குளம் குறித்து மதுரை மக்களிடையே பல்வேறு கதைகள் புழக்கத்தில் உள்ளன. அதில் ஒன்று, மன்னர் தன் அரண்மனையினை கட்ட மண் எடுத்த இடமே பிறகு தெப்பக்குளமானது என்பதே. ஆனால் அது உண்மையல்ல என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். இந்த மண்டப விமானத்தின் நிழல் நீரில் விழாது என்பது அதன் கட்டிடக்கலைக்கு இன்னும் ஒரு சான்று. இந்த தெப்பக்குளத்தில் நீர் நிரப்ப அருகில் இருக்கும் வைகை ஆற்றிலிருந்து இக்குளத்திற்கு இணைப்பு ஏற்படுத்தப்பட்டது. பக்கத்திற்கு 3ஆக 12 படித்துறைகளை கொண்டது வண்டியூர் தெப்பக்குளம். தைப்பூச நாளில் மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்த நாளும் தெப்ப திருவிழாவும் மதுரை மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.